கண்மழைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மழைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் லாடி ஒருவன் காத்திருப்பு அப்படின்றதுனாலே ஒரு ரொம்ப கடினமான ஒரு ப்ராசஸ் இல்லையா? அது சில மனுஷங்க சொல்லுவாங்க, வெயிட் பண்ண, உன் டெவலப்காக நான் சப்போர்ட்டா இருக்கிறேன், உன் கூடவே நான் இருக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லா நேரமும் உண்மையான்னு பார்த்தா கண்டிப்பா இல்லைங்க. ஒண்ணு மறந்துடுவாங்க, இல்லைன்னா ஏமாத்திடுவாங்க. ஆனா நான் பேசப்பா கண்டிப்பா அப்படி இல்லைங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் ஜெபத்துக்கு பதிலே வரல, தாமதம் பண்ணிட்டே இருக்கிறாரு, என்னை ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறான்னு சொல்லி நீங்க கலங்கி போயிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. அவர் மனுஷன் இல்லைங்க. உங்களை ஏமாத்துறதுக்கும் மறந்து போறதுக்கும். மனுஷன் கூட ஏதோ ஹெல்ப் பண்ணா கூட ஏதோ ஒரு லிமிட் தான். ஆனா நீங்க காத்திருக்கிறது கர்த்தர் கையில அப்படின்னா உங்களோட ஆசீர்வாதம் எப்பவுமே மிகப்பெரிய அளவுல தாங்க இருக்கும். ஒருவேளை காத்திருக்கிற காலங்கள் உங்களுக்கு ரொம்ப பலவீனமா இருக்குதுன்னு நினைக்காதீங்க. காத்திருக்கிற காலங்கள் தான் ஆண்டவர் உங்களோட அழகா உருவாக்கி உங்களை உயர பறக்க வைக்கிற காலங்கள். சோ காத்திருக்க டயத்துல மனசு சோர்ந்து போகாதீங்க. உயர பறக்கிறதுக்கான காலம் சீக்கிரமாவே வந்துடும். God bless you.